NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் கெப்பாசிட்டர்ஸ் பிஹேவியர் பற்றி பேச போகிறோம். எப்படி கெப்பாசிட்டர் டிரான்சியன்ட் கண்டிஷனில் எப்படி ஆக்ட் ஆகும், அதோட டிரான்சியன்ட் பிஹேவியர் என்ன, அதுக்கப்புறம் அதோட ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இண்டக்டர் பிஹேவியர், டிரான்சியன்ட் கண்டிஷன்னா என்ன, ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்னா என்ன, ஒரு இண்டக்டர் எப்படி டிரான்சியன்ட் கண்டிஷனில் ஆக்ட் ஆகும், ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஒரு வீடியோ நம்ம முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கான்செப்ட்ஸ் ரொம்ப கிளியராக புரியும். சரிங்களா? அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டர் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கெப்பாசிட்டர் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதோட வோல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்டேட்ல என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா? இப்போ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் ஒரு டிசி சோர்ஸ் கூட கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ண உடனே அந்த ரெஸ்பான்ஸ் தான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், இமிடியேட் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூப் லைட் இருக்கு, ஒரு சுவிட்ச், டியூப் லைட் சுவிட்ச் ஆன் பண்றேன். டியூப் லைட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஃபிளிக்கரிங் ஆகும் இல்லையா? அந்த ரெஸ்பான்ஸ் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே உள்ள ரெஸ்பான்ஸ் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி இங்க ஒரு கெப்பாசிட்டர் ஒரு டிசி சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? அந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல ஒரு கெப்பாசிட்டர் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்? கெப்பாசிட்டர் வோல்டேஜ் தான் ஸ்டோர் பண்ணும். கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கும். சார்ஜ் சேர்த்துக்கிட்டே இருக்கும். வோல்டேஜ் பில்டப் பண்ணும். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். வோல்டேஜ் வேல்யூ என்னன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூவா இருக்கும். இது ஒரு இண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அது எப்படிங்கிறது முந்தைய பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல ஒரு கெப்பாசிட்டர் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதே ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல ஒரு இண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகே, குட். இதுக்கான ப்ரூஃப், இது எப்படி சார், எப்படி டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல கெப்பாசிட்டர் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல கெப்பாசிட்டர் எப்படி ஓப்பன் சோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா, இது 10 வோல்ட் சோர்ஸ், இது 2 ohm ரெசிஸ்டர்ஸ், இது கெப்பாசிட்டர். சரிங்களா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இனிஷியலா அந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த கெப்பாசிட்டர்ல 2 coulombs இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 வோல்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலா 2 coulombs சார்ஜும் 2 வோல்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெப்பாசிட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்னா, at t = 0 டைம்ல நான் அந்த சுவிட்சை என்ன பண்றேன்? க்ளோஸ் பண்றேன். ஓகே, இப்போ சுவிட்சை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும்? at the time of capacitor connected with DC source. இப்போ at the time of capacitor connected with DC source என்ன அர்த்தம்? இது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னு அர்த்தம். இப்பதான் கனெக்ட் பண்ணிருக்கேன். கனெக்ட் பண்ண உடனே அதுல வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் என்னவா இருக்கும்? வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் இதுமே சார்ஜ் ஆயிருக்காது. பழைய வோல்டேஜ் என்னவா இருந்தோ அதே வோல்டேஜ் தான் 2 வோல்ட் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் வேணா எடுத்துக்கிடுவோம். ஒரு பேட்டரி, நம்ம ஒரு மொபைல் சார்ஜ் பண்ண போறோம். ஓகேங்களா? இனிஷியலா அந்த சார்ஜ்ல 20% சார்ஜ் அதுல இருக்கு. ஓகே, அப்பதான் சார்ஜ் பண்றேன், சுவிட்ச் ஆன் பண்றேன். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? 20% தான் இருக்க போகுது. கூட இருக்குமா? கூட இருக்காது. உடனே கூடாது. அந்த டைம் ஆஃப் சார்ஜிங்ல 20% இனிஷியலா என்ன வோல்டேஜ் இருக்குதோ அந்த வோல்டேஜ் தான் இருக்க போகுது. ஓகே, வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் 2 வோல்ட். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆனா வோல்டேஜ் பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் கண்டிஷன்ல என்ன வோல்டேஜ் இருந்ததோ அதே வோல்டேஜ் தான் இருக்கும். ஓகே, இப்போ இதே டைம் இப்போ என்ன கரண்டா இருக்கும்? அந்த டைம் ஆஃப் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆன பண்ண என்ன கரண்ட் இருக்கும்? பர்டிகுலர் கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி கெப்பாசிட்டர் பார்த்தோம்னா, இதுக்கு நீங்க KVL அப்ளை பண்ணுங்க. KVL அப்ளை பண்ணா என்ன வரும்? 2 × I plus VC minus VS is equal to 0. ஓகேவா? ஸோ I is equal to என்ன வரும்? VS minus VC by 2. ஓகே, VS வேல்யூ என்ன? VS வேல்யூ 10 வோல்ட், VC வேல்யூ 2 வோல்ட். ஸோ அப்போ என்ன வரும்? 10 minus 2 by 2 is equal to 4 amps வரும். அப்போ at time of capacitor கனெக்ட் பண்ண உடனே கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஓகேவா? அப்போ இது நம்ம ஓப்பன் ஷார்ட் எதுவுமே சொல்ல முடியாது. at time of capacitor கனெக்ட் பண்ண உடனே ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஓகே,
மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் கெப்பாசிட்டர் கனெக்டட் வித் டிசி சோர்ஸ். ரொம்ப நேரம் கெப்பாசிட்டர் வந்து டிசி சோர்ஸ் வேறு கனெக்ட் பண்ணியாச்சு. சரி, இதை தான் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப நேரம் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா கெப்பாசிட்டர் சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும் அது பாட்டு. ஓகே, ஸோ கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும், இதில் வோல்டேஜ் வந்து இந்த அது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் கூட்டிகிட்டே இருக்கும். கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது வோல்டேஜ் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். சரிங்களா? வோல்டேஜ் கூட்டிகிட்டே இருந்ததுன்னா கரண்ட் என்ன இருக்கும், வோல்டேஜ் டிகிரி சைடாக இருக்கும். எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் இனிஷியலாக 2 வோல்ட் இருக்கு, இப்போ 4 ஆம்ஸ் இருக்கு. சரியா? சார்ஜ் ஆகும்போது வோல்டேஜ் கூடுதுன்னு வச்சுக்குவோம், 4 வோல்ட் வருதுன்னு வச்சுக்குவோம். 4 வோல்ட் வந்து என்ன அர்த்தம், 10 - 4/2 அப்போ என்ன வரும், 6 3 ஆம்ஸ் வரும். இது சார்ஜ் ஆகும்போது வோல்டேஜ் கூடுது, அப்போ 8 வோல்ட் வருது. அப்போ என்ன வரும், 10 - 8/2 அப்போ என்ன வரும், 1 ஆம்ஸ் வரும். வோல்டேஜ் கூட்டிகிட்டே இருக்கு, 10 வோல்ட் வந்துருது. அப்போ 10 - 10 = 0 ஆம்ஸ் வந்துடும். அப்போ என்ன ஆயிருது, ஐ வோல்டேஜ் கெப்பாசிட்டர் கூட 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 கரண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? எப்போ வர சார் வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ கெப்பாசிட்டர்ல கரண்ட் ஃப்ளோ வந்து 0 ஆகுதோ அப்போ வர வந்து கரண்ட் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வோல்டேஜ் கெப்பாசிட்டர் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபைனலாக ரொம்ப லேட் கனெக்ட் பண்ணணும் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்ல வோல்டேஜ் கெப்பாசிட்டர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் ஃப்ளோ 0 இருக்கும்போது அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ I = 0 நமக்கு தெரியும். I = VS - VC/2 தெரியும். VS 10 வோல்ட்டுங்கிறது தெரியும். VC தெரியாது. இது சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. சரியா? மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. அப்போ VC தெரியாது. VC கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், கரண்ட் ஃப்ளோ எப்போ 0 ஆகுதோ அது வரை சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ I = 0 சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ VC பார்த்தோம்னா VC = 10 வோல்ட். சரிங்களா? எனக்கு டவுட் சார் என்னன்னா, சார் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டே இருக்கு, இந்த சோர்ஸ் வோல்டேஜ் வரை சார்ஜ் ஆகும். அப்போ VC = சோர்ஸ் வோல்டேஜ் 10 வோல்ட் எடுத்துக்கலாம்ல, இப்படி கரண்ட் ஃப்ளோ 0 வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? எல்லா கேஸ்க்குமே மேக்ஸிமம் வோல்டேஜ் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது இல்லையா, அது வந்து சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குதுன்னு சார்ஜ் ஆகுறது இல்லை. சரிங்களா? இந்த கேஸுக்கு வந்து என்ன இருக்கு, கெப்பாசிட்டர் வந்து சோர்ஸ் வோல்டேஜா இருக்கு. சரியா? ஆனா எல்லா ப்ராப்ளத்துலயுமே வோல்டேஜ் கெப்பாசிட்டர் வந்து சோர்ஸ் வோல்டேஜ் வராது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கரண்ட் ஃப்ளோ 0 இருக்க தண்ணி சார்ஜ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கரண்ட் ஃப்ளோ 0 வச்சு கண்டுபிடிக்கலாம். சரி, சில ப்ராப்ளத்துல என்னன்னா சோர்ஸ் வோல்டேஜுக்கு முன்னாடியே என்ன ஆயிரும் அப்படின்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது அதுல ஃபுல் கரண்ட் 0 ஆயிரும். இப்போ அந்த வரை தான் சார்ஜ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ எல்லா ப்ராப்ளத்துலயுமே வோல்டேஜ் கெப்பாசிட்டர் மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிறது சோர்ஸ் வோல்டேஜ் எடுத்துக்க கூடாது. கரண்ட் ஃப்ளோ 0 வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், கெப்பாசிட்டர் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ 0 இருக்கிறதுனால ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல கெப்பாசிட்டர் வழியா ஃப்ளோ கரண்ட் 0 இருக்கிறதுனால இதை என்ன சொல்லலாம், கெப்பாசிட்டர் ஆக்ட் அஸ் ஓப்பன். ஏன்னா ஓப்பன் தான் கரண்ட் ஃப்ளோ 0 இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு ப்ரூஃப் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, டெக்னிக்கலா XC கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC = 1/ωc. கரெக்டா? XC = 1/ωc. DC சோர்ஸுக்கு வந்து ஒமேகா வேல்யூ என்னது, 0, ஃப்ரீக்வன்சி 0. XC வந்து இன்ஃபினிட்டி. XC இன்ஃபினிட்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்னா ஓப்பன். அது ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. XC = 1/ωc. ஒமேகா வந்து DC சோர்ஸுக்கு வந்து 0. அப்போ என்ன ஆகும், XC வந்து இன்ஃபினிட்டி இருக்கும். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல XC வந்து இன்ஃபினிட்டி இருக்கும். XC இன்ஃபினிட்டி ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி ஓப்பன் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கலாம். இன்னொரு ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இது சுவிட்ச் வந்து கனெக்ட் பொசிஷன் 1ல கனெக்ட் ஆயிருக்கு. at t = 0 டைம்ல பொசிஷன் 1ல இருந்து பொசிஷன் 2 சேஞ்ச் பண்றேன். அட் டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ்ல எனக்கு என்ன கரண்ட் இருக்கும், லாங் டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ் அப்புறம் என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அந்த ரெஸ்ட் என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்கும் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அட் டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ் அப்படின்னாலே அது வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல கெப்பாசிட்டர் எப்படி ஆக்ட் ஆகும், கெப்பாசிட்டர் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ. ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ப்ரீவியஸா நமக்கு அந்த எங்க இருக்கு, கெப்பாசிட்டர் வந்து இந்த 10 வோல்ட் கரண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? லாங் டைம் கரண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ லாங் டைம் கரண்ட் ஆயிருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும், அப்போ இந்த லாங் டைம் கரண்ட் ஆயிருந்ததுன்னா இது வழியா ஃப்ளோ கரண்ட் வந்து 0 ஆயிருக்கும். ஏன்னா நம்ம தெரியும் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல கெப்பாசிட்டர் ஆக்ட் அஸ் ஓப்பன். ஸோ இது ஓப்பனா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன். ஓப்பன் பண்ணி விட்டா கரண்ட் I = 0 ஆயிருது. ஸோ I = இப்போ இதில் KVL அப்ளை பண்ணுறேன். KVL அப்ளை பண்ணி இந்த VC வோல்டேஜ் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ஸ்டேட்ல அது என்ன வோல்டேஜ் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ I = நமக்கு தெரியும், இந்த இதில் KVL அப்ளை பண்ணீங்கன்னா 10 - VC/5 கிடைக்கும். இல்லை நீங்கள் KVL அப்ளை பண்ணி பார்த்து I கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 - VC/5 கிடைச்சிடும்.
இப்போ நமக்கு தெரியும் கரண்ட் ஃப்ளோ வந்து 0. ஏன்னா லாங் டைம் கெப்பாசிட்டர் வந்து டிசி சோர்ஸ் கனெக்ட் ஆயிருந்தா ஓப்பன் ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ 0ன்னு எடுத்துக்கும். இப்போ நான் விசி கண்டுபிடிக்கிறேன். விசி வந்து எனக்கு என்னன்னா 10 வோல்ட். இந்த ப்ராப்ளத்துலையுமே எனக்கு என்ன இருக்கு? கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறது சோர்ஸ் வோல்டேஜ் அளவுக்கு சார்ஜ் ஆகுது. ஆனால் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இருக்காது. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்க. இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட்ல கெப்பாசிட்டருடைய வேல்யூ வந்து 10 வோல்ட்டா இருக்கு. இப்போ அடுத்த டைம் நான் சேஞ்ச் பண்றேன். 1ல இருந்து 2 சேஞ்ச் பண்றேன். அப்போ கெப்பாசிட்டர் வந்து ஒரு 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 வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகும் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கெப்பாசிட்டர் வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். வோல்டேஜ் சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதோட வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூ 10 வோல்ட் போட்டாச்சு. ஓகே. இப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ என்னங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஜஸ்ட் கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. கேவிஎல் அப்ளை பண்ணி என்ன வரும்? 5 கிலோ ஓம்ஸ் இருக்கு. ஸோ 5i + 10 - 20 = 0 வரும். i என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. 20 - 10/5. ஸோ அப்போ வரும் மில்லியம்ஸ், 2 மில்லியம்ஸ். ஏன் மில்லியம்ஸ் போட்டுக்கோம்னா இதில் வந்து கிலோ ஓம்ஸ் இருக்கு இல்லையா? அதனால 2 மில்லியம்ஸ். இப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து 2 மில்லியம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த டைம் ஆஃப் ஸ்விட்ச் சேஞ்சஸ்ல வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து 2 மில்லியம்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்றேன்? லாங் டைம் ஸ்விட்ச் சேஞ்சஸ் அப்படின்னா அது என்ன? ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்? கெப்பாசிட்டர் வந்து ஓப்பனாக ஆக்ட் ஆகும் தெரியும். இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்றேன்? ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ கரண்ட் ஃப்ளோ ரெஸ்ட் என்ன இருக்கும்? இது ஓப்பன். ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ என்ன இருக்கும்? 0 இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ப்ராப்ளம்ஸ். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம்ஸ், ஒரு கேட் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம். கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் இது ஒரு கேட் கொஸ்டின் 2010 கேட்டது, ட்ரிபிள்ல கேட்டது. ஓகேங்களா? லாங் டைமாக க்ளோஸ் ஆயிருக்கு சுவிட்ச். இட் இஸ் ஓப்பன் அட் t = 0 நான் ஓப்பன் பண்றேன். அப்போ கரண்ட் ஃப்ளோ ரெசிஸ்டர் வந்து என்ன இருக்கும்? t = அடுத்த டைம் ஓப்பனிங்ல அந்த 4 ஓம்ல என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0 ஆம்ஸ், 1 ஆம்ஸ், 1.5 ஆம்ஸ், 5 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் at the time of opening, transient conditionல பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் எப்படி ஆக்ட் ஆகும்னு தெரியும். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதோட வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ஸ்டேட்ல எப்படி இருந்தது? ப்ரீவியஸ் ஸ்டேட் அது ரொம்ப நேரம் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ரொம்ப நேரம் க்ளோஸ் ஆயிருக்கும் போது கெப்பாசிட்டர் வந்து என்ன இருக்கும்? அது ஓப்பன் ஆக்ட் ஆகும். கெப்பாசிட்டர் வந்து லாங் டைம் ஒரு டிசி சோர்ஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா அது ஓப்பன் ஆக்ட் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணி விட்டுலாம். இந்த ஈக்குவல் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுலாம். சரியா? ஸோ கெப்பாசிட்டர் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ அந்த வோல்டேஜ் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். இந்த விசிங்கிறது என்னது? விசியும் இந்த 4 ஓம் பேரலா இருக்கு. ஸோ இந்த 4 ஓம்க்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். அதான் விசி. விசினா வோல்டேஜ் 4 ஓம். ஓகே. இப்போ நான் கேவல் அப்ளை பண்றேன். 1 × I + 4i = 5 வோல்ட் கிடைக்கும். I இப்போ எனக்கு என்னது? 1 ஆம்ஸ் கிடைச்சிருது. இப்போ I வந்து இதோட கரண்ட் வந்து I வந்து 1 ஆம்ஸ். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் 4 ஓம் என்ன இருக்கும்? I × R. V = I × R. ஸோ I வந்து 1 ஆம்ஸ், R வந்து 4 ஓம். ஸோ 4 வோல்ட் கிடைக்கும். இப்போ VC வந்து பார்த்தீங்கன்னா 4 வோல்ட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா VC வந்து 5 வோல்ட் கிடையாது. மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிறது 4 வோல்ட் தான் சார்ஜ் ஆகும். ரீசன் வந்து அதுக்கு பேரலா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. வோல்டேஜ் டிவைட் ஆயிரும். அதனால தான் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா வோல்டேஜ் கெப்பாசிட்டர் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த கண்டிஷன்ல கரண்ட் 0ன்னு வச்சு தான் செய்யணுமே தவிர மேக்ஸிமம் சோர்ஸ் வோல்டேஜுக்கு சார்ஜ் ஆகும்னு எடுக்கக்கூடாது. இந்த படத்தில் பாருங்க, சோர்ஸ் வோல்டேஜ் 5 வோல்ட், ஆனால் மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிறது 4 வோல்ட் தான். இந்த 4 வோல்ட் ரீச் ஆன உடனே இதில் கரண்ட் ஃப்ளோ வந்து 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணிடலாம்? ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணி பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஸ்டேட் வேல்யூ தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? நான் அதை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தேன். 4 வோல்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்கும்? I = V/R. இது பேரலா இருக்கா? 4 ஓம்க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் 4 வோல்ட் தான் இருக்க போகுது. வோல்டேஜ் பேரலல் சேம். ஸோ அப்போ I = என்ன வரும்? இதுக்கு ஒரு கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. இந்த லூப்புக்கு I = என்ன கிடைக்கும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து 4 வோல்ட், ரெசிஸ்டர் வந்து 4 ஓம்ஸ். ஸோ I வந்து 1 ஆம்ஸ். இப்போ கரண்ட் ஃப்ளோ 4 ஓம் ரெசிஸ்டர் வந்து என்னன்னா 1 ஆம்ஸ். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். இப்போ இந்த மாதிரி டிரான்சியன்ட் பிஹேவியர் கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த மாதிரி டிரான்சியன் அட் டைம் ஆஃப் ஓப்பனிங் அட் டைம் ஆஃப் க்ளோசிங்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் இருந்தாலும் சரி, இண்டக்டர் இருந்தாலும் சரி, அது அதோட ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும்? ஓப்பனாக இருக்குமா, ஷார்ட்டாக இருக்குமா, இல்லை கரண்ட் சோர்ஸ் இருக்குமா, இல்லை வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குமா, அது ஈக்குவலண்ட் இருந்துச்சு. அதுல ஜஸ்ட் கேவிஎலோ இல்லைன்னா மெஷ் அனாலிசிஸ் இல்லை நோட் அனாலிசிஸ் ஏதோ அப்ளை பண்ணி நமக்கு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.